வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தேர்வே இல்லை, 1.80 லட்சம் சம்பளம், மாசம் 6 நாள் மட்டுமே வேலை. 8th பே கமிஷனில் வந்த முக்கிய அப்டேட். இதன் பலன் சொல்வது என்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 8வது ஊதிய குழுவில் தற்காலிக பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதற்கான தகுதிகள், சம்பள விவரம், எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அரசு வேலை தேடிட்டு இருக்கீங்களா? நல்ல சம்பளமும் வேணுமா? அப்போ இந்த செய்தி உங்களுக்கு தான். 8வது சம்பள கமிஷன்ல ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மாசத்துக்கு வெறும் 6 நாள் வேலை பார்த்தா கூட போதும், கை நிறைய சம்பாதிக்கலாம். எப்படி அப்ளை பண்றதுன்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கோங்க. 8வது சம்பள கமிஷன் வேலைக்கு யார் விண்ணப்பிக்கலாம்? ஏப்ரல் 10, 2026 தேதியிட்ட அரசாணைப்படி மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம், பென்ஷன் படிகள் பற்றி ஆய்வு செய்ய நிபுணர்கள் தேவை. அனுபவம் மற்றும் வயதின் அடிப்படையில் 3 பிரிவுகளில் ஆட்கள் எடுக்கப்படுகிறார்கள். உங்கள் வயது 32 முதல் 45க்குள் இருந்தால் தகுதிக்கேற்ப விண்ணப்பிக்கலாம். இதன்படி 8வது சம்பள கமிஷனில் என்னென்ன பதவிகள் இருக்கு? சீனியர் கன்சல்டன்ட், அதாவது 10 வருட அனுபவம், அதிகபட்ச வயது 45. கன்சல்டன்ட் 6 வருட அனுபவம், அதிகபட்ச வயது 40. யங் ப்ரொஃபஷனல் 4 வருட அனுபவம், அதிகபட்ச வயது 32. குறிப்பாக வயது மற்றும் அனுபவம் ஏப்ரல் 1, 2026 தேதியின்படி கணக்கிடப்படும். அதன்படி இந்த வேலையோட பெரிய பிளஸ் சம்பளம் தான். நீங்க ஃபுல் டைம் அல்லது பார்ட் டைம் வேலையை தேர்ந்தெடுக்கலாம். சீனியர் கன்சல்டன்ட் பதவிக்கு ஃபுல் டைம் வேலைக்கு மாதம் ரூபாய் 1,80,000 சம்பளம். மாசத்துல 12 நாள் வேலை பெற்றவர்களுக்கு ரூபாய் 90,000, வெறும் 6 நாள் வேலை செய்பவர்களுக்கு 45,000 கிடைக்கும். அதே போல கன்சல்டன்ட் பதவிக்கு ஃபுல் டைம் சம்பளம் 1,20,000, பார்ட் டைம் முறையே 60,000, அதாவது 12 நாட்கள் 30,000, அதாவது 6 நாட்கள். யங் ப்ரொஃபஷனலுக்கு ஃபுல் டைம் வேலைக்கு 90,000, 12 நாள் வேலைக்கு 45,000, 6 நாள் வேலைக்கு 22,500 வழங்கப்படும். இந்த வேலைக்கு நீங்க எந்த எழுத்து தேர்வும் எழுத வேண்டாம். கமிஷனின் சீனியர் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு உங்க விண்ணப்பத்தை ஆய்வு செய்யும். தகுதியானவர்களை நேரா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இந்த குழுவின் முடிவு தான் இறுதியானது. இது ஒரு கான்ட்ராக்ட் வேலை, நிரந்தரமானது இல்லை, தற்காலிகமானது என்பதை நினைவில் கொள்ளவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸ் 8வது சம்பள கமிஷனுக்கு உதவ வேண்டும். ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை பகுப்பாய்வு செய்வது, பழைய டேட்டாவை படிப்பது, சட்ட ரீதியான ஆய்வுகள் செய்வது, அமைச்சகங்களிடமிருந்து டேட்டாவை சேகரிப்பது போன்ற பணிகள் இதில் அடங்கும். அதாவது எதிர்காலத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு உயர வேண்டும் என்பதை தீர்மானிக்க நீங்க உதவ வேண்டும். வேறு படிகள் கிடையாது. உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான். டிஏ, வீட்டு வாடகை படி, அதாவது HRA, மருத்துவ செலவு, போன் பில் எதுவும் தரமாட்டாங்க. மேலும் இதற்கு நிபந்தனைகளாக உங்க வேலை பிடிக்கவில்லை என்றாலோ, ஒழுங்கு குறைபாடு இருந்தாலோ எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் கமிஷன் உங்களை வேலையை விட்டு நீக்கலாம். விண்ணப்பிப்பது எப்படி? உங்களுக்கு ரிசர்ச் மற்றும் டேட்டா அனாலிசிஸ் அனுபவம் இருந்தால் தாமதிக்க வேண்டாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று விண்ணப்ப படிவம் மற்றும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.